ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா 12th இங்கிலீஷ் யூனிட் 6 ப்ரோஸ் தாங்க பார்க்க போகிறோம். டைட்டில் ஆஃப் த ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த ரூல் ஆஃப் த ரோட். யார் எழுதியிருக்காங்கன்னா ஏஜி கார்டினர் தாங்க எழுதியிருக்காரு. இந்த மெயின் தீம் ஆஃப் த ப்ரோஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி தாங்க மெயின் தீம். ஸோ அவர் இந்த ப்ரோஸில் முழுக்க எதை பற்றி பேசியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி பற்றி தாங்க பேசியிருக்காரு. அதாவது பர்சனல் லிபர்ட்டி, அதோட சோஷியல் லிபர்ட்டி, அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி அந்த சோஷியல் லிபர்ட்டியை மதிக்கணும் அப்படின்றது தாங்க இந்த ப்ரோஸில் வந்து பேசியிருக்காரு. ஸோ அதுக்காக ஒரு சில இன்சிடென்ட்ஸை வந்துட்டு இந்த எஸ்ஏஸில் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இன்சிடென்ட்ஸ் மூலமாக தான் நமக்கு இந்த பர்சனல் லிபர்ட்டியும் சோஷியல் லிபர்ட்டியும் நமக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ இந்த எஸ்ஏ ஸ்டார்ட் ஆகிறதே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டவுட் ஓல்ட் லேடி வந்துட்டு ரோட்டில் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க பேஸ்கெட் வச்சுக்கிட்டு ஒரு மிடில் ஆஃப் த ரோடில் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால அந்த ரோட்டில் நிறைய விதமான கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஏற்படுது. ஏன்னா வண்டிங்க வந்துட்டு அங்கே இங்கே போக முடியாமல் டிராஃபிக் ஜாம் ஆகுது. ஏன்னா யாரோ ஒருத்தர் நடு ரோட்டில் போகும்போது என்ன ஆகும்னா, அவங்க மேலே இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டிங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக வரக்கூடிய வண்டி கூட அவங்களோட ஸ்பீட் வந்து கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. கரெக்டா? ஸோ அதனால் நிறைய விதமான கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் அந்த ரோட்டில் வந்து நடக்குது. ஸோ அந்த லேடியை பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி போகக்கூடாது. ஸோ பெடஸ்ட்ரியன்ஸ்க்குன்னு தனியாக பேமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. அதாவது பேமெண்ட்ஸ்னால் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதில் தான் நீங்கள் நடந்து போகணும். இல்லை அப்படி நீங்கள் ரோட் க்ராஸ் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஜீப்ரா கிராசிங் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிடில் ஆஃப் த ரோடெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் அதுக்குமே நம்மளோட அந்த ஓல்டு லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு அது வந்துட்டு என்னோடய லிபர்ட்டியில் நீங்கள் யாருமே தலையிடாதீங்க, நான் எங்கே வேணால் நடந்து போவேன், அது ஏன் இஷ்டம் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிட்டு அந்த லேடி வந்துட்டு அகெயின் அந்த மிடில் ஆஃப் த ரோட்லேயே நடந்து போகிறாங்க. ஸோ இது வந்துட்டு எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஓன் லிபர்ட்டி, பர்சனல் லிபர்ட்டி, என்னோட உரிமை அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஷியல் லிபர்ட்டின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ மற்றவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்க. கரெக்டாக? ஸோ அந்த ஒரு விஷயந்தான் இந்த 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 பார்ட்டில் வந்து நம்மளோட ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஓல்ட் லேடி மாதிரி இல்லாமல் நம்ம பர்சனல் லிபர்ட்டிக்காக, நம்மளோட ஒரு ஹாப்பினஸ்க்காக, நம்மளோட ஒரு இதுக்காக வந்துட்டு அடுத்தவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்காகவே இன்னொரு விஷயத்தையுமே சேர்த்து நம்ம ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு பிக்காஜிலி சர்க்கஸ் அப்படின்றது வந்து எப்படின்னா ஒரு பிஸியான ஒரு ரோடு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு போலீஸ்மேன் வந்துட்டு மிடில் ஆஃப் த ரோடில் நின்று ஸோ வண்டிங்களை வந்துட்டு மாற்றி விடுவார். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஒரு பர்சன் அப்படின்றவர் வந்துட்டு நின்று தான் ஆகணும். கரெக்டாக? ஸோ அதுக்கும் இந்த ஓல்டு லேடி வர்றதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. கரெக்டாக? இந்த ஓல்டு லேடி வந்ததுனால வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுது. அதுவே அந்த பிக்காஜிலி சர்க்கஸ் அப்படின்ற ஒரு பிஸியான ரோட்டில் வந்துட்டு ஒரு போலீஸ்மேன் நின்று வெஹிக்கிள்ஸை வந்துட்டு மாற்றி விடுறதுனால எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வரப்போகிறதில்ல. கரெக்டாக? ஸோ அவர் அங்கே நின்னால் மட்டும்தான் ஒரு வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போக முடியும். கரெக்டாக? ஸோ அதுவும் இதுவும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளோட ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எப்பயுமே நம்மளோட ஓன் லிபர்ட்டிக்காக சோஷியல் லிபர்ட்டியை வந்துட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லிபர்ட்டின்றது வந்து என்னென்னா ஒரு பர்சனல் அஃபேர் கிடையாது, அது ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதோட இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது அப்போனா இண்டிவிஜுவலுக்கெல்லாம் லிபர்ட்டி கிடையாதா, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம செய்யவே கூடாதா அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ உனக்கு பிடிச்ச விஷயங்கள் நீ செய்யும்போது அது வந்துட்டு மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் ஓகே, அது வந்து நம்ம 100% அது வந்துட்டு கரெக்டான ஒரு விஷயம், நம்ம அதை பண்ணிக்கலாம். அதுவே நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணும்போது அது மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா நம்ம அந்த விஷயத்த பண்ணவே கூடாது அப்படின்றது தான் தெளிவாக நம்மளோட ஆத்தர் வந்து இந்த ப்ரோஸை வந்து சொல்லியிருக்காரு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்துட்டு எப்படின்னா, இப்போது நமக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த கலர் ட்ரெஸ் தான் நம்ம போடணும், ஸோ இன்றைக்கி இந்த காஸ்ட்யூம் தான் நம்ம போடணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு நம்ம யார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்க தேவையில்லை. கரெக்டாக? அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வைக்கணும், அதுக்கப்புறம் ஹேர் டை பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஸோ அப்படின்னு நினச்சோம்னா அது நம்மளோட இஷ்டம், பண்ணிக்கலாம். அது வந்து வேறு யாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு பண்ணுறதுக்கு நம்ம யார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்கவும் தேவையில்லை, அது யாரையும் டிஸ்டர்பும் பண்ணாது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் அந்த பர்சனல் லிபர்ட்டி அப்படின்றது வந்து கரெக்டானதாக இருக்கும். அதுவே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம
இப்போ நம்ம ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். ஸோ அந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க எல்லாருமே ஏதோ ஒரு அமைதியை தேடி அந்த அந்த பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பிளில், சர்ச், இல்லாட்டி மாஸ்க், அந்த மாதிரி எந்த பிளேஸாக வேணா இருக்கட்டும், ஒரு அமைதியை தேடி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம போயிட்டு சவுண்டாக பாட்டு வச்சு கேட்க முடியுமா? முடியாது. கரெக்டாக? ஏன்னா அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு பீஸ்ஃபுல்காக அந்த இடத்துக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம போயிட்டு நான்சென்ஸ் மாதிரி சவுண்டாக பாட்டு வச்சு கேட்குறது, இல்லை பேசி சிரிச்சிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்துட்டு நம்ம பர்சனல் லிபர்ட்டி வந்துட்டு மற்றவங்களோட சோஷியல் லிபர்ட்டியை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நம்ம பார்த்து நடந்துக்கணும். அப்படின்றது தான் இந்த ப்ரோஸில் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஆத்தர் சொல்லியிருக்காரு. அதுக்கு இன்னொரு விஷயமே எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காரு. என்னென்னு வந்து அதுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறார் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளோட ஆத்தர் வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. அதாவது ஒரு மிட் நைட் ஒரு 3 o'clock ஏஞ்சி உட்காந்தா அவருக்கு வந்துட்டு ட்ரம்பட் மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ராம்போன் வந்துட்டு வாசிக்கணும்னு தோணுது அப்படின்னா வாசிக்க முடியுமா? கிடையாது. கரெக்டாக? ஸோ அவரோட அந்த லிபர்ட்டி, அவருக்கு வந்து வாசிக்கணும்னு தோணுது, அது அவரோட ரைட்ஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் ஒரு மிட் நைட்டில் ஒரு 3 o'clock அவர் ஏஞ்சி உட்காந்து வாசிக்கிறதுனால அவங்க மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட தூக்கம் வந்து கெட்டு போகும். ஸோ அவங்க அதை அஃபெக்ட் பண்ணும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி அவர் சரி வீட்டுக்குள்ளே வாசிக்க வேணாம், அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நம்ம ஸ்ட்ரீட்டில் நின்று வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது மற்ற நெய்பர்ஸை வந்து நெய்பர்ஸ்க்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்துட்டு எப்படின்னா அவரோட இந்த பர்சனல் லிபர்ட்டி வந்துட்டு அந்த சோஷியல் லிபர்ட்டியை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. கரெக்டாக? ஸோ அதுதான் வந்துட்டு தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதில் அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பர்சனல் லிபர்ட்டிக்கும் சோஷியல் லிபர்ட்டிக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஷியேட் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த லிபர்ட்டி இஸ் நாட் அ பர்சனல் அஃபேர், இட்ஸ் அ சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு அந்த இண்டிவிஜுவல் லிபர்ட்டி, சோஷியல் லிபர்ட்டி ரெண்டையுமே ப்ரிசர்வ் பண்ணணும், நமக்கு வந்துட்டு ரெண்டுமே முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனல் லிபர்ட்டி அப்படின்றது வந்துட்டு மற்றவங்களோட லிபர்ட்டியை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது கரெக்டான பர்சனல் லிபர்ட்டியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, அப்சர்வன்ஸ் ஆஃப் ரூல்ஸ் இஸ் அ மஸ்ட் ஃபார் சோஷியல் ஆர்டர் அண்ட் ஹார்மனி அப்படின்றது தான் இந்த ப்ரோஸோட மாரல். எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.